ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஒரு டாக்குமெண்டிங் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த அப்ளிகேஷனை பற்றின பேசிக் ஐடியா எதுவுமே நமக்கு கிடையாது. நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி அதில் சஜஸ்ட் பண்ண கோடை எடுத்து அந்த அப்ளிகேஷனோட கோர் ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம டெவலப் பண்ணியாச்சு. அதாவது ஒரு யூசர் ஸ்டார்ட் கேப்சருங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வெளியில் எங்கே கிளிக் பண்ணாலும் அது ஸ்னாப்ஷாட் எடுத்து ஒரு ஃபோட்டோவில் சேவ் பண்ணணும். ஸோ இதுதான் கோர் ஃபங்க்ஷனாலிட்டி. இதை நம்ம டெவலப் பண்ணியாச்சு. அடுத்ததாக நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணி இந்த அப்ளிகேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கோட் க்ளீனாக பண்ணி ரீஃபேக்டரிங். யூஸ்வலாக சாட் ஜிபிடி சஜஸ்ட் பண்ணியிருக்கிற கோடு எல்லாமே மெஸ்ஸியாக இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸில் ஒரு ஆர்கனைஸ்டாக நம்ம வைக்கணும். செகண்டு, மினிமைஸ் ஆன் ஸ்டார்ட் கேப்சரிங். இப்போ யூசர் ஸ்டார்ட் கேப்சரிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறப்போ அந்த விண்டோவை நம்ம மினிமைஸ் பண்ணிடணும். தேர்டு, ஸ்டாப் கேப்சரிங் ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணுறப்போ இப்போ யூசர் வந்து அந்த ஸ்டாப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸை டெர்மினேட் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். நாலாவதாக, ஸ்டார்ட் செஷன் ஆன் ஸ்டார்ட் கேப்சரிங் அண்ட் சேவ் த ஸ்னாப்ஷாட்ஸ் இன் தட் செஷன் ஃபோல்டர். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்டார்ட் கேப்சரிங்னு சொல்லிட்டு கொடுக்குறப்போ ஒரு நியூ GUID ஒன்று கிரியேட் பண்ணிடுவேன். அதாவது ஒரு செஷன், ஒரு யூனிக் வேல்யூ. அந்த எடுக்கிற ஸ்னாப்ஷாட் எல்லாம் அந்த ஃபோல்டரில் போயிட்டு சேவ் ஆகும். ஸோ அதுதான் நான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். அஞ்சாவது, இம்பார்ட்டண்ட், வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஏன்னா யூசர் எங்கே கிளிக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு இதில் வந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் அப்படின்னா, யூசர் எங்கே கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும். இந்த டாஸ்க் எல்லாமே நாம் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கோட் க்ளீனப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ப்ரோக்ராம் இங்கே form1.cs. ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பட்டனை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட பேரை நான் ஸ்டார்ட் கேப்சரிங் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகே, இதோட வியூ கோடில் எனக்கு பார்த்தோம் அப்படின்னா என்கிட்ட ஆல்ரெடி இந்த கோட் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதை ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே நம்ம அந்த பட்டன் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த பட்டனுக்கு நம்ம என்ன நேம் வைக்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த கோடை நம்ம வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நேமை இந்த பட்டனுக்கு நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஓகே, இதோட கிளிக் ஈவெண்ட்டில் எனக்கு சம் ப்ராசஸ் நடக்கணும். அந்த கேப்சரிங் கிளிக் ஈவெண்ட் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஒரு கிளிக் ஈவெண்ட் டிசைனர் கோடில் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு தெரியும். இதுதான் என்னோடய கிளிக் ஈவெண்ட். நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு பேசிக் கான்செப்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது கமெண்ட் ஹெட்லைன்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஹூக் மேனேஜர் மவுஸ் கிளிக் பண்ணுறப்போ நமக்கு இந்த ஈவெண்ட் நடக்கும். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இது நமக்கு ஸ்டாட்டிக் கிளாஸ். வேறு ஒரு ஃபைலுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். டன். இந்த ஃபைலோட நேமையும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம். rename the file to hookmanager.cs. ஓகே, இந்த ஹூக் மேனேஜரில் காமனாக இருக்கிற அந்த ஹூக் மெத்தட்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே இருக்கும். இதில் கோட் க்ளீனப் அண்ட் ரீஃபேக்டரிங் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது மினிமைஸ் ஆன் ஸ்டார்ட் கேப்சரிங். ஸோ ஸ்டார்ட் கேப்சரிங் பட்டனை கிளிக் பண்ணுறப்போ எனக்கு இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இப்போ நமக்கு இந்த பட்டன் ஸ்டார்ட் கேப்சரிங் பட்டன் கிளிக் பண்ணுறப்போ விண்டோ வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மினிமைஸ் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாப் கேப்சரிங்கிற கான்செப்டையும் நாம் இன்க்ளூட் பண்ணணும். அப்போது இந்த பட்டனோட டெக்ஸ்ட்டை ஸ்டாப் கேப்சரிங் அப்படின்னு நம்ம மாற்றணும். எல்ஸ்
ஸ்டார்ட் கேப்சரிங். ஓகே, ஃபைன். ஸோ இனிஷியலாக நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸ்டார்ட் கேப்சரிங் வந்து இஸ் கேப்சரிங் ஃப்ளாக் வந்து ஃபால்ஸில் தான் இருக்கும். ஃபால்ஸில் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், இதோட வேல்யூவை நம்ம ட்ரூன்னு மாற்றிடணும். அது ப்ரொசீட் ஆகும். இங்கே ஆக்சுவலாக ஸ்டார்ட் கேப்சரிங் இங்கே வரும், ஸ்டாப் கேப்சரிங் மேலே வரும். ஓகே, நமக்கு இந்த இதுவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டேட் ஃபோல்டர் இங்கே நம்ம வச்சுருக்கிறோம் இல்லையா, இதை கான்ஸ்டன்ட் வேரியபிளுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரிங் ஃபோல்டர் பாத் ஈக்குவல் டு திஸ் ஒன். ஓகே, அட் த சேம் டைம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, GUID ஒன்று நான் வந்து செஷன் ஐடி அப்படின்ட்டு நான் வச்சுக்கிறேன். folder path equal to, this is string interpolation, folder path slash என்னோட session ID. ஓகே, ஸோ இந்த ஃபோல்டர் பாத்தில் நமக்கு கேப்சர் பண்ணியிருக்கிற பிக்சர் சேவ் ஆகிடும். இந்த செஷன் ஐடி எப்பப்பெல்லாம் நமக்கு ரீஃப்ரெஷ் ஆகணும், நியூவாக ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா, எப்போ வந்து நான் ஸ்டார்ட் கேப்சரிங் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறனோ அப்போது எனக்கு வந்து நியூ செஷனாக எனக்கு க்ரியேட் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், GUID.new GUID. இப்போது நம்ம அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கோட் நம்ம ரீஃபேக்டர் பண்ணிட்டோம், க்ளீனப் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு செகண்டு, நான் கிளிக் பண்ணுறப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மினிமைஸ் ஆகணும், ஆகிடுச்சு. தேர்டு, நான் கிளிக் பண்ணுறப்போ அதோட பிக்சர்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும். 2, 3. ஓகே, இப்போது நான் அப்ளிகேஷன் மேக்ஸிமைஸ் பண்ணேன் அப்படின்னா ஸ்டாப் கேப்சரிங் வரணும். ஓகே, வந்திருக்குது. இப்போ நான் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா, எங்கே நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னாலும் எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் கேப்சர் ஆகக்கூடாது. அட் தி சேம் டைம் இது எல்லாமே எனக்கு அந்த நியூ GUID அந்த ஃபோல்டரில் சேவ் ஆகிருக்கணும். திஸ் இஸ் கிரேட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இது எல்லாமே பிக்சர்ஸ் எல்லாமே சேவ் ஆகிருக்கு. இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னாலுமே எனக்கு வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்காது. ஏன் அப்படின்னா நான் அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் மறுபடியும் ஸ்டார்ட் கேப்சரிங் கொடுத்தேன் அப்படின்னா இந்த பிக்சர்ஸ் எல்லாமே எனக்கு வேறு ஒரு ஃபோல்டரில் சேவ் ஆகும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே இந்த ஃபோல்டரில் சேவ் ஆகும். இந்த ஃபோல்டரை நான் கிளியர் பண்ணிக்கிறேன் டு அவாய்ட் எனி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்க்ரீன்ஷாட் இண்டெக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ஸ்க்ரீன்ஷாட் இண்டெக்ஸை வந்து நமக்கு இது கால் பண்ணுறப்போ 0ன்னு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, நான் எங்கே கிளிக் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்னாப்ஷாட்டில் தெரியாது. அந்த நம்ம வந்து கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ChatGPTலேயே நம்ம வந்து கேட்கலாம். ஐ வாண்ட் டு ஹைலைட் வித் yellow கலர் சர்க்கிள் வித் ஒபாசிட்டி 0.7. நியூ கோட் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்குது. பட் இதில் வந்து எனக்கு பிக் சேஞ்சஸ் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. பட் இந்த கேப்சர் ஸ்க்ரீன்ஷாட்டுங்கிற மெத்தடில் வந்து நம்ம பொசிஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இதுவும் எக்ஸ் அண்ட் ஒய் பொசிஷனை வந்து ரிசீவ் பண்ணுது. இந்த பொசிஷனை பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ராப் பண்ணுது. குட். நம்ம என்ன பண்ண போகிறேன், இந்த மெத்தடை அப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். பட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் சேஞ்சஸ் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன் தான் நம்ம வந்து அந்த புதுசாக நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிற சேஞ்சஸ். இந்த மெத்தடை நான் ரிமூவ் பண்ணிடுறேன், இது நமக்கு தேவையில்லை. அட் த சேம் டைம் ஹூக் மேனேஜரில் ஏதாவது அப்டேட் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இந்த கோடை நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இதுதான் நான் சொன்னது, எக்ஸ் அண்ட் ஒய் நமக்கு வந்து வேணும். ஃபைன். இப்போது என்னோடய ஒரிஜினல் பேஜுக்கு நான் வர்றேன், form1.cs. ஸோ அதுக்கு முன்னாடி அகைன் நம்ம வந்து கோடை கொஞ்சம் க்ளீன் அப் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் ஸ்டார்ட் கேப்சரிங் கொடுக்க போகிறேன். மினிமைஸ் ஆகிடும். ஓகே, நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுற ஒவ்வொரு பொசிஷன்லையும் எனக்கு வந்து ஒரு எல்லோ கலர் சர்க்கிளில் எனக்கு ஹைலைட் ஆகிருக்கணும். இப்போ நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் கேப்சரிங். என்னோடய ஸ்க்ரீன்ஷாட் ஃபோல்டருக்கு போனோம் அப்படின்னா இந்த செஷன் நேமில் நமக்கு ஃபோல்டர்ஸ் எல்லாம் இருக்குது. சி, இங்கே நமக்கு நான் கிளிக் பண்ணியிருக்கிற இடத்துல எனக்கு வந்து சர்க்கிள் இருக்குது. இதுலேயும் இருக்குது. இதுலேயும் இருக்குது. இங்கே நான் கிளிக் பண்ணியிருக்கிறேன். இங்கே நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸ்டாப் கேப்சரிங் கிளிக் பண்ணியிருக்கேன். அங்கேயும் எனக்கு ஹைலைட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஸ்டாப் கேப்சரிங் கிளிக் பண்ணுறப்போ நான் என்னென்ன பிக்சர்ஸ்லாம் எடுத்தனோ அது எல்லாத்தையும் நாம் ஒரு லிஸ்ட் வியூவில் இல்லைனா ஒரு கண்டெய்னரில் அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஷோ பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.